ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து உங்களுக்கு கிராம ஊராட்சி செயலாளருக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான ஜிஓவை வளர்ச்சித்துறையிலிருந்து பாஸ் பண்ணிட்டாங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். 10/10 அப்ளையிங் டைம் ஓப்பன் ஆகுது. 10/10/2025 9/11/2025 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு 1 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜிஓவில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு 15 நாள் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுறதுக்கு 7 நாள் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 25/11 to 3/12 வரை நீங்கள் 10th எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து எடுப்பாங்க. நேர்காணல் நடத்துவதற்கான 7 நாள் கொடுத்துருக்காங்க. 4/12 to 12/12 வரை நடத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் நாள் 15/12 to 16/12 வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. பணி நியமனம் 17/12க்கு நியமனம் வழங்குதல்னு சொல்லியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 17/12க்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வருஷத்துக்குள்ளே இந்த ஜாப்புக்கான பணி அமர்த்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து. இதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கு 18 to 32 வயசு வரை இருக்கணும். அதே பிசி எம்பிசியாக இருந்தால் 18 to 34 வயசு வரை இருக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு 18 to 37 வயசு வரை இருக்கணும். அதுவும் 1/7/2025க்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு இதில் பே ஸ்கேல் 15,900 to 50,400ன்னு போட்டிருக்காங்கன்னா நீங்கள் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 8ஆம் வகுப்பு தமிழ் வழியில் தான் படித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை விண்ணப்பிக்க கட்டணம் 100 ரூபா. பொது பிரிவினர் எம்பிசி பிசி இவங்களுக்கெல்லாம். எஸ்சி எஸ்டிக்கு 50 ரூபா. கடைசி நாள் 9/11/2025ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி மற்றும் ஜாதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவைகளின் ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அது, ஜாதி சான்றிதழ், உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதோட இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இனச்சுழற்சி மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்குக்கு 85% கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 15% ஓரல் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது 400க்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 60% வரும். மாவட்ட வாரியாக தான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. tnrd.government.inங்கிற வெப்சைட் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க போகிறாங்க. நாளைக்கு அப்ளிகேஷன் லிங்க் வரவும் அப்ளைக்கான வீடியோ வேணும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளை ஹவு டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்ததும் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ போடுறேன். நேர்காணலில் என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் வீடியோ ஒவ்வொன்றா பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரிலவெண்ட்டாக என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணி தரோம். சென்டர்லலாம் என்ன ஃபீஸ் வாங்குகிறாங்களோ அதே ஃபீஸை நீங்கள் கொடுத்தா போதும். உங்களுக்கு நாங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றின ஆல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ.